ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டைஸ் ரீப்ளே வெப் சீரிஸ் பர்சன்ட் லெவலில் இந்த சேவான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 3 to 5 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். எனவே எபிசோடு 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தாச்சுங்க. ஸோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பங்கு தான் பார்க்க போறோம். சரி கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அங்கிளையும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்ப போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, நான் எல்லா பணத்தையும் உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டேன், அதுக்கப்புறம் மத்த டீடைல் எல்லாமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்கேன், எதுவா இருந்தாலும் இதுல பார்த்து செக் பண்ணிங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா எனக்கு அப்புறம் எல்லாம் வரப்போறது உனக்கு தானே, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா எல்லாம் கணக்கு எனக்கு காட்டுற, இதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு இவர் சொல்லுவாரா. அப்படியே இதே டைமுக்கு இப்ப அந்த கார்த்தி வருவாங்க. அவனை பார்த்த உடனே, அட வாப்பா என்ன அதிசயமா இருக்கு, காலையில வந்திருக்க அப்படி சொல்லும் போது, இல்ல தாத்தா நான் இந்த பக்கமா போகும்போது அப்படியே உங்களை நல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாரா. எனக்கு டவுன்ல வேலை கிடைச்சிச்சு, அதுவும் பர்மனண்டா அப்படி சொன்னோடனே இதை கேட்டா அவரு சந்தோஷப்படுவாரா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த ஹீரோக்கு இந்த கார்த்தி அறிமுகப்படுத்துவாரு. இவர் தான் கார்த்திக் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணானா, அவருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே இதே டைமுக்கு இவரோட பொண்ணான அந்த ஸ்ருதி வேற அங்க வருவாங்க. அவளை பார்த்த உடனே தாத்தா வாமா வந்து அங்க உட்காரு அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏமா இவரோட பேர் தான் கார்த்திக், இவர் வந்து டவுன்ல வேலை செய்யறாரு, இப்பதான் வேலை கிடைச்சிச்சு, அதுவும் பர்மனண்ட் ஆயிடுச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஸ்ருதிக்கு கை கொடுப்பானா, கொடுக்கும்போது ஸ்ருதியும் அவனை ஒரு மாதிரியா பார்க்க, இவனும் அவளை ஒரு மாதிரியா பார்க்க, ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிடும் போல. உடனே அவங்க அப்பா பேசுறதை இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதுல இவங்க தெரிஞ்சிச்சு இவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல நம்ம ஹீரோவும் அவரோட மனைவி உட்காந்துட்டு இருக்கும் போது, எங்க இதுக்கு மேல நம்ம ஸ்ருதியோட கல்யாணத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இவன் சொல்லுவானா, ஏண்டி அவகிட்ட நான் எதுவும் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளேயே அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எங்க அவ முகத்தை பார்த்தாவே தெரியலையா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்ற, முகத்தை பார்த்தாவே நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படி சொல்லும்போது, நான் அவளோட அம்மாங்க, அவ முகத்தை பார்த்தாவே தெரியும் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியா அப்பனா என் முகத்தை பத்தி சொல்லு, இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு அப்படி சொன்ன உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இப்ப என்ன ரொம்ப அழகா இருக்குங்கன்னு யோசிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாத இந்த இரவை இப்படியே பேசி வேஸ்ட் பண்ணாம இப்பயும் கூட ஏதோ பண்ணணும் உங்களுக்கு தோணு இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் ஆமா ஆமா தோணுது அப்படி சொல்லிட்டு டப்புன்னு அவளை கட்டி பிடிச்சு அப்படியே படுக்க வைக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா சுஜி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த கார்த்தி வராங்க. அவனை பார்த்தோன்னே ஹாய் சொன்ன உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஆமா எப்படி இருக்க நீ அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும் போது, ஆமாமா இதுக்கப்புறம் நான் டவுன்ல தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாத உன அடிக்கடி வந்து பார்ப்பேன் அப்படி சொல்லும்போது, என்ன நீ சொல்ற அப்படி சொன்ன உடனே, ஏன் உனக்கு உங்க அம்மா எதுவுமே சொல்லலையா அப்படி சொல்லும்போது, என்கிட்ட எதுவுமே சொல்ல, சரி நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, நான் ஏன் சொல்லணும், நீ போய்ட்டு உங்க அம்மா கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப உள்ளதாங்க காட்டுறாங்க. நம்ம தாத்தாவும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமாவே நம்ம இந்த கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சாகணும், எந்த அளவுக்கு லேட் படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது நல்லாவே இருக்காது அப்படி சொல்லும்போது, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா, சீக்கிரமாவே இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு அவர் சொல்லுவாளா. நேதை கேட்ட ஹீரோவும், ஏன் அவசரப்படுறீங்க, முதல்ல என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அவகிட்ட கேட்கணும், பையனுக்கும் நல்ல பர்மனண்டான வேலை தான், சோ சீக்கிரமா நம்ம பேசிடலாம் அப்படி சொன்னதுன்னே இதே டைமுக்கு ஸ்ருதி வருவாளா. வந்த உடனே இப்ப அவளை பார்த்த உடனே இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, ஏமா இந்த கார்த்தி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன் அப்படி கேட்கறீங்க அப்படி சொல்லும்போது, இல்ல அவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி சொன்ன உடனே, ஓ இதுதான் அந்த கார்த்தி கேட்டானா அப்படி சொன்ன உடனே, என்ன கார்த்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு இவர் கேட்பாரா. நான் வெளியே நின்று இருந்தேன், அப்ப கார்த்தி வந்தான், அவன்கிட்ட கேட்டேன், அவன் தான் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கோ அப்படின்னா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரி சொல்லுமா உனக்கு கார்த்தி பிடிச்சிருக்கா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படி சொல்லி கேட்ட உடனே இப்ப இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு ஓடுவாளா. உடனே அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, பாத்தியா பொண்ணு வெக்கப்படுறா, ஒரு பொண்ணு வெக்கப்படுறான்னா கண்டிப்பா அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம தாத்தா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு சுத்தி வராங்க. வந்தவ தாத்தா எங்க அப்பா அம்மாவை காணும் அப்படி சொல்லும் போது, உங்க அப்பா அம்மா அதான் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரி அம்மா என்ன டெய்லி ஒர்க் அவுட் பண்ணீங்க போல, உங்க உடம்பு சும்மா கல்லு மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது, ஆமா உடம்புக்கு நல்ல ஆயில் போட்டு இன்ஜின் மாதிரி வச்சிருந்தாதான் டப்புன்னு நம்ம நினைக்கும் போது அது கரெக்டா வேலை செய்யும், இல்லைன்னா ஒழுங்கா வேலை செய்யாது அப்படி சொல்லும் போது, பரவாயில்லையே உங்களை பார்க்க தான் வயசானவங்க மாதிரி இருக்குது, ஆனா உடம்பெல்லாம் பார்த்தோன்னா அடை இளம ஊஞ்சல் ஆடுது அப்படி சொல்லிட்டு அவரோட உடம்பு தடவி கொடுக்கும் போது இப்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. உனக்கு நான் இதை சொல்லி கொடுக்கவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொல்லி கொடுங்க அப்படின்னு இவ கேட்பாளா. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, ரெண்டு கையும் இப்படி தூக்கிட்டு அப்படியே பின்பக்கமா திரும்பி நின்று அப்படி குனிஞ்சு காலை தொட்டன்னு வச்சுக்கேன், உடம்பு நல்லா டைட் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணை பின்னாடி தடவை அவரோட பேத்திக்கும் இப்படி பண்ண செமையா மூடாயிடுங்க. மூடானோடனே தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அவளை டப்புன்னு திருப்பி வச்சு
மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு சும்மா இல்லைங்க, அந்த தாத்தா கூட சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவா. இவங்க 2 பேரும் பண்ற சீன்ஸ் சும்மா வேற லெவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த பொண்ணோடைய அவங்க அம்மாவையும், செகண்ட் பார்ட்ல அவருடைய பேத்தியும் பண்ற சீன்ஸ் எல்லாம் வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 3வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 4th எபிசோடும் பார்த்தரலாம். 4th எபிசோட்ல தாத்தா என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா அவரோட கல்யாணத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அவசரப்படாதீங்கப்பா, நம்ம நிதானமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, எல்லாத்துக்கும் பொண்ணு முக்கியம் தான், ஆனா இருந்தாலும் அவருக்கு வயசு ஆகுது இல்லையா, சோ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுவானா, அவனை கட்டிக்கு போறன பார்த்துட்டு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, என் கல்யாணம் உன் கூட நடக்கும்னு அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவனும் நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க எப்படி இந்த பொண்ணு தான் உன்னை கல்யாணம் பண்ண போறான்னு, ஆனா அப்ப நான் நம்பல, இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன் பார்த்தோன்னா, அந்த தாத்தா கூட மேட்டர் பண்ணிட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு என்ன சொல்லுவானா, தாத்தா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு இப்படி ஒரு இன்பத்தை கொடுப்பீங்கன்னு அப்படி சொல்லும்போது, அதுக்கு தாத்தா என்ன கேட்பாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்றும் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நீ ஏற்கனவே பண்ணிருக்க தானே அப்படி சொல்லும்போது, ஆமா தாத்தா எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் இருந்தானுங்க, ஆனா அவனுக்கு 2 பேரும் வேஸ்ட் தெரியுமா, இது வரைக்கும் எந்த ஒரு சுகமும் எனக்கு தரவே இல்லை, ஆனா நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா வேற லெவல், உங்களால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவரு மார்க்கமா சொல்ல, அதை கேட்ட தாத்தாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, நம்ம நீரஜும் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சமையல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படி சொல்லும்போது, பரவாயில்லையே இன்னைக்கு என்ன ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க அப்படி சொல்லும்போது, ஆமாம்மா உண்மையாவே சமையல் நல்லா இருக்கு, அம்மா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது அப்படி சொல்லும்போது, உடனே இவன் என்ன சொல்லுவானா, இப்பதானே சமையல் நல்லா இருக்கு, நீங்க உடனே உங்க பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, முதல்ல உங்க பொண்ணை பத்தி பேசுறதை நிப்பாட்டுங்க, இப்ப என்ன பத்தி பேசுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், பத்தியா உன்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, செயல்படுத்துறதுக்கு தான் நிறைய இருக்கு அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா, டப்புன்னு அவங்க மனைவி கூப்பிட்டு அப்படியே அந்த பெட்ல படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும், சும்மா 15 நிமிஷமா அவ கூட சேர்ந்து விளையாடுற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அவளும் சும்மா இல்லைங்க, அவர் வீட்டுக்காரசு கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் ஹார்டாக இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 4th எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 5th எபிசோடும் பார்த்தரலாம். இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம தாத்தாவும் அவருடைய ஃபேமிலி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்திருக்குப்பா, ஸ்ருதியோட அவங்க மாமனார் இந்த ஊர்லயே இருக்காரு, அதனால நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு இவர் சந்தோஷப்படும் போது, இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா நான் சொல்றது கேளுங்க, நீங்களும் என் கூட ஊருக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு நல்லாவே சேவை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்ல, அதை ஒரு மாதிரியா கவனிச்சு அந்த மாமனாரும் சந்தோஷப்படுவாரா. உடனே பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா அவ சொல்ற மாதிரி நீங்களும் ஊருக்கு வந்துருங்க, அவ உங்களை நல்லாவே பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு வெகுளியா பேச, உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது கேளுப்பா, உன் பொண்டாட்டியும் சரி உன் பொண்ணும் சரி அவங்க 2 பேரும் எனக்கு நல்லாவே சேவை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மார்க்கமா சொல்லுவாரா. இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாம அவங்க இன்னசென்டா சிரிக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஸ்ருதியோட கல்யாண செலவு எல்லாத்தையும் முழுக்க நான் ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க அந்த செலவெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது அப்படி சொன்னோன்னே இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு. ரொம்ப நல்லதுப்பா, நீங்க பண்ணா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இவர் பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இவருடைய மருமக அங்க வராங்க. வந்தவளை பார்த்த உடனே, என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படி சொல்லும்போது, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அந்த நன்றி சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, என்னம்மா நன்றி அப்படி சொல்லி இவர் கேட்பாரா. அதான் என் பொண்ணோட கல்யாணத்தை எல்லாமே நீங்களே எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்க இல்லையா, சோ அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, நீ இங்க எதுக்கு வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ உன் பொண்ணையும் உன் வீட்டுக்காரனையும் வேலை விஷயமா வெளியே அனுப்பிட்டு நீங்க வரும்போதே நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு புரியுது அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு தான் நல்லா புரியுது இல்லையா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான நன்றி கடனை செலுத்துறதுக்காக இங்க வந்தேன் அப்படி சொல்லும்போது, அப்படி எதுக்காக நிக்கிற வா அப்படி சொல்லிட்டு டப்புனா அவளை கையை பிடிச்சி இழுத்து மடியில உட்கார வச்சு செம்மையா கிஸ் பண்ண ஆரம்பிப்பாரா. அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, அந்த ஸ்ருதி அங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா ஜாப்பனீஸ் படத்துல வர நர்ஸ் மாதிரி சும்மா ட்ரெஸ்ஸை போட்டு வெறியா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. வந்தவன், ஆமா எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாத எனக்கு ஒரு மாதிரியா வேற இருக்கா அப்படி சொல்லும்போது, இதை புரிஞ்சுக்கிட்டு ஆகணும், ஏய் வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க, என்ன கூப்பிட்டு என்ன நீ தப்பு தப்பா பேசுற அப்படி சொல்லும்போது, நீ சரியான டியூப்லைட்டா, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படி சொல்லும்போது, ஆஹா இன்னைக்கு நீ செம்ம மூட்ல இருக்க போல அப்படின்னு அவர் சொல்லுவாரா. உடனே இவளும், உனக்கு தான் புரியுது இல்லையா, அப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ எப்ப கூப்பிடுவோம்னா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எதுக்காக வெயிட் பண்ற, என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு இவன் சொல்ல, உடனே அவனை கூப்பிட்டுட்டு அவ பெட்ரூம் கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, அந்த தாத்தாவுடைய மடியில அதே ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருப்பாளா. உட்காந்து இருந்தவங்கள்ட்ட இவர் என்ன கேட்பாருனா, எப்படியும் அவன் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான், இதுக்கப்புறம் உன்னோட நன்றி கடனுக்கு நீ என்ன மறந்துடக்கூடாது, அப்பப்போ வந்து எனக்கு சேவை பண்ணிட்டு தான் போகணும் அப்படி சொல்லும்போது,
கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு என்னோட சேவை பண்ணிட்டு தான் போவேன் அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல இதுக்கப்புறம் நானும் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த தாத்தாவும் பேத்தி சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா இது கடைசி எபிசோடு வேறையா. அந்த தாத்தா அந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே செமையாவே இருக்குங்க. சும்மா உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட கம்ப்ளீட் வெப் சீரிஸே முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு விடுங்க. வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் தரேன். அதை அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராம்ல பேஸ்ட் பண்ணினா நம்ம சேனல்ல காட்டுங்க. ஸோ அங்க இந்த வீடியோட லிங்க் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பாருங்க. சரி guys, இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ guys.